ஹலோ எவ்ரிவன், நாங்கள் எல்லோரும் இங்கே சூப்பராக இருக்கோம். இந்த வீடியோவை பார்த்துட்ருக்க நீங்கள் எல்லோரும் செம்மையாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஜெர்மனியை பற்றி நிறைய இன்னும் வீடியோஸ் தெரிஞ்சுக்க எஸ்பிஐ vlog இன் ஜெர்மனியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது சரி, எங்கே இன்றைக்கி ட்ராவல் வீடியோ காமிச்சிட்ருக்கேன்னு பார்க்குறீங்களா? நாங்கள் என் பேரண்ட்ஸ் இந்தியாவுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீக்கெண்டில் ஒன் டே ட்ரிப்பாக காசல் போயிருந்தோம். அங்கே எடுத்த வீடியோ தான் இப்போ நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். காசலில் நாங்கள் ஆர்இஆர்பி எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பேரண்ட்ஸை ஆர்இஆர்பி ட்ரெயினில் கூட்டிகிட்டு போனோம். இங்கே வந்ததுக்கப்புறம் நிறைய ட்ரிப்ஸ் நான் பிளான் பண்ணி கூட்டிகிட்டு போனேன். பட் எல்லாமே கொஞ்சம் கார்லேயே கூட்டிகிட்டு போன மாதிரி இருந்துச்சு. சரி, ஜெர்மனியோட ட்ரெயின் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு நான் ட்ரெயினில் இந்த ட்ரிப்பை பிளான் பண்ணியிருந்தேன். யூஸ்வலாக ட்ரெயினில் இங்கே ட்ரிப்பு பிளான் பண்ணால் ஐசிஇ ட்ரெயினில் பிளான் பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா அது அன்லிமிட்டட்னு சொல்கிறத விட 300 km/h ஸ்பீடில் போகும். ஸோ நீங்கள் போய்கிட்டு இருக்க டைமிங்கே தெரியாது, அவ்வளோ சூப்பராக செம்மையாக ஃபாஸ்ட்டாக போயிடலாம். பட் அது மோர் ஆர் லெஸ் லைக் நம்ம ஃப்ளைட் டிக்கெட்ஸ் மாதிரி தான். கொஞ்சம் இயர்லியராக புக் பண்ணணும். 3 months 2 monthsக்கு முன்னாடி புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சீப்பர் ப்ரைஸில் கிடைக்கும். நாங்கள் லாஸ்ட் மினிட்ல இதை பிளான் பண்ணதுனால நான் செக் பண்ணதுக்கு 5%க்கு அரௌண்ட் 300 euros காமிச்சிச்சு. ஏன்னா நான் 2 days பிஃபோர் தான் செக் பண்ணேன். ட்ராவலுக்கு 2 days பிஃபோர் தான் செக் பண்ணேன். ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு. சரி, ஓகே, ஆர்இஆர்பி எக்ஸ்பீரியன்ஸும் ஜெர்மனி ட்ரெயின் தானே, ஜெர்மனி ட்ரெயின் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கலாமேன்னு சொல்லிட்டு ஆர்இஆர்பியில் கூட்டிகிட்டு போனோம். அப்படி நாங்கள் கூட்டிகிட்டு போன பிளேஸ் தான் காசல். காசலில் நாங்கள் எந்த பிளேஸ் போனோம்னா பர்க் பார்க் வில்ஹெல்ம்ஸ்ஹோஹே அப்படிங்கிற ஒரு பிளேஸ்க்கு போயிருந்தோம். பிளேஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. நீங்கள் பார்த்துட்ருக்கிற மாதிரி அங்கே காசலோட பஹனாஃப்லேருந்து ஒரு ட்ராம் எடுத்து நம்ம அங்கே ரீச் ஆகிட்டு, ட்ராம் நம்பர் ஐ திங்க் 3 and 4 யா அங்கே ரீச் ஆகிட்டு, அதுக்கப்புறம் அங்கேருந்து நீங்கள் ஹெர்க்லஸோட ஸ்டாச்சுவை பார்க்குறதுக்கு அரௌண்ட் 1.5 hours நடக்க வேண்டியது இருக்கும், ட்ரெக்கிங் பண்ண வேண்டியது இருக்கும். பட் ஆனால் அந்த 1.5 hours ரொம்ப ரொம்ப அழகாக ஃபுல்லாக நேச்சர் வியூவோட சூப்பராக இருந்துச்சு. ஃபுல்லாக நீங்கள் ஆன் தி வேல போகிற வழியில் ஃபுல்லாக சின்ன சின்ன வாட்டர் ஸ்லைட்ஸ் மாதிரி, அப்புறம் அவங்களோட ஒரு இடத்துல இருந்து நீங்கள் பின்னாடி திரும்பி பார்த்தீங்கன்னா அந்த சிட்டியோட வியூவு இதெல்லாம் ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதோட மெயின் அட்ராக்ஷனே ஆக்சுவலாக நம்ம ஒரு சர்டைன் பிளேஸ்க்கு மேலே ட்ரக் பண்ணி வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஒன் சைடில் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த பிளேஸோட மெயின் அட்ராக்ஷனே பார்த்தீங்கன்னா, ஒரு சர்டைன் பிளேஸ்க்கு மேலே நம்ம ட்ரக் பண்ணி போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன் சைட் ஃபுல்லாக அந்த சிட்டியோட வியூ, நம்ம நடந்து அந்த ட்ரக் வியூ ஃபுல்லாக சூப்பராக தெரிஞ்சிச்சு. இன்னொரு சைடில் ஹெர்க்லஸோட ஸ்டாச்சு இருக்கிற பக்கம் ஃபுல்லாக ஸ்டாஸாக இருந்துச்சு. சரி, நம்ம ட்ரக் பண்ணி மேலே போகிறதுக்கு தான் அது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். அப்போ தான் பார்த்தா ஃபுல்லாக க்ரௌட், லைக் எல்லாருமே வீடியோஸ் எடுத்துகிட்டு ரொம்ப பிஸியாக இருந்தாங்க. ஃபுல் க்ரௌடாக இருந்துச்சு. என்ன ஏதோ ஸ்பெஷல் ஈவெண்ட்டாக என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கே இருந்தவங்கக்கிட்ட, அங்கே இருந்த ஜெர்மன் லோக்கல்ஸ் கிட்ட நான் கேட்டேன், இந்த மாதிரி என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. பட் என் ஹஸ்பண்ட் இதுக்கு முன்னாடியே கொஞ்சம் சொல்லியிருந்தார். ஏன்னா இந்த பிளேஸ் நான் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறேன், பட் அவர் செகண்ட் டைம் போகிறாரு. இங்கே எவ்ரி 1 hours ஒன்ஸ் வாட்டர் மேலேருந்து ஒவ்வொரு ஸ்லைட்லேயாக வர்ற மாதிரி மோட்ரு ஆன் பண்ணி விடுவாங்க. அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். பட் ஸ்டில் நாங்கள் எங்களுக்கு டைமிங்ஸ் எதுவும் தெரியல. பட் எல்லோரும் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருந்ததை பார்த்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட நான் கேட்டேன். அப்போ தான் அவங்களும் சொன்னாங்க, ஆமாம், எவ்ரி 1.5 hours ஒன்ஸ் இந்த மாதிரி வாட்டர் ஆன் பண்ணி விடுவாங்க. அது ஃபுல்லாக ஸ்லைடாக வழிஞ்சு வரும்னு. அப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் கூகுள் பண்ணி பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு. நான் வர வழியிலலாம் வாட்டர் கொஞ்சம் ஸ்லைட் ஆகி ஒவ்வொரு இந்த வீடியோஸ்லேயும் நீங்கள் பார்த்தா தெரியும், அந்த வாட்டர் ஃபால்ஸாக இருக்கட்டும், குட்டி குட்டி ஸ்லைட்ஸாக இருக்கட்டும், அங்கெல்லாம் தண்ணி வழிஞ்சிட்டு இருந்தது. இவங்க ஆன் பண்ணி விட்டதுலேருந்து தான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்களோட மெயினான அந்த ஸ்டாச்சுவில் ஆன் பண்ணி விட்றாங்க. அங்கேருந்து அந்த ஃபவுண்டைன் வழியாக ஒவ்வொரு ஸ்டெப்ஸுக்குமே அது ட்ரைன் ஆகி ஒவ்வொரு ஸ்டெப்ஸாக அழகாக அப்படி வந்துட்டுருக்கு. இதை எல்லோரும் பார்க்குறதுக்கு ஃபுல்லாக செம்ம க்ரௌடுங்க. இந்த வீடியோலேயே நீங்கள் பார்த்தா தெரியும், எல்லா பக்கமும் அப்படியே அதை நின்று பார்த்துட்டு இருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பட் அந்த டே ரொம்ப வெதர் ரொம்ப ஹாட்டாக இருந்துச்சு. பட் ஸ்டில் அந்த ஹாட்டை இது பண்ணிவிட்டு எல்லோரும் அதை நின்று பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ ஹெர்க்லஸோட ஸ்டாச்சுக்கு போக முடியாத மாதிரி இருந்துகிட்ருக்கு. ஏன்னா சம் ஒர்க்ஸ் உள்ள கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ் போயிட்டுருக்கு. அதனால் ஸ்டாச்சு வரைக்கும் மட்டும் அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. பட் அதர் பிளேசஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம்.
அது அப்படியே பாருங்கள், இதுலேயே உங்களுக்கு வீடியோலேயே தெரியும். அப்படியே வந்து ஒவ்வொரு ஸ்டேர்ஸாக வந்துட்டு அது அப்படியே ஓவர்ஃப்ளோ ஆகி ட்ரைன் ஆகி அப்படியே நெக்ஸ்ட்டு ஸ்டெஸ்க்கு வருது. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நான் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் அங்கே ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டேன். இது 1970ஸ்ல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இதில் வந்து முக்கியமாக அக்டோபர் மந்த் வந்து இங்கே ஒரு ஃபெஸ்ட் பண்ணுறாங்க. இதே வாட்டர்ஃபால் வந்து வித் கலர் லைட்ஸ் வித் மியூசிக்கோட சொல்லி ஒரு ஃபெஸ்ட் பண்ணுறதா நான் படித்தேன். மேபி நானும் பிளான் பண்ணியிருக்கேன் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு. நான் கட்டாயமாக அப்கமிங் மந்த்ஸில் அக்டோபர் மந்த்ஸில் நான் போனேன்னா கட்டாயமாக இன்னொரு வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். எப்படி அந்த ஃபெஸ்ட் அப்போ இந்த வாட்டர்ஃபால் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போயுமே ரொம்ப அமேசிங்காக இருந்துச்சுங்க. அந்த வாட்டர் வந்து கடைசியில் ட்ரைன் ஆகி மேலேருந்து ட்ரைன் ஆகி மொத்தமும் பார்க்குறப்ப பாருங்களேன் எவ்வளோ பேர் வீடியோஸ் எடுத்துகிட்டு இருக்காங்கன்னு. லைக் ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி இருந்துச்சு. பட் இது நாட் லைக் எ ஃபெஸ்டிவல். இது எவ்ரி 2 hours 1.5 hours பண்ணிகிட்ருக்காங்க அங்கே. இதுக்கு ஈவன் போலீஸ் செக்யூரிட்டி எல்லாம் கூட வந்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு இது எல்லாமே ட்ரைன் ஆகி கீழே எங்கே விழுதுன்னா, அங்கே ஒரு சின்ன பாண்ட் ஆர்ட்டிஃபிஷியல் பாண்ட் மாதிரி வச்சுருக்காங்க. அந்த பாண்டில் தான் விழுந்துட்டுருக்கு. அந்த பாண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ ஃபிஷ்ஷஸ், நிறைய கலர்ஃபுல் ஃபிஷ்ஷஸ், அவ்வளோ ஃபிஷ்ஷஸ் விட்டுருந்தாங்க. பாருங்கள் அங்கே எல்லாமே ட்ரைன் ஆகி இந்த பாண்டில் தான் விழுகுது. ஃபுல்லாக ஃபிஷ்ஷஸ் தான். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் இதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் அந்த வியூவை என்ஜாய் பண்ணிவிட்டு ஒரு செம்ம ஹாட்டாக இருந்தது. ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி அங்கேயே எல்லோரும் சாப்பிட்டுட்டு, அப்புறம் நான் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு ஃபேமிலி பிக்ஸ்லாம் எடுத்துகிட்டு, ஏன்னா எங்கள் பேரண்ட்ஸ் கிளம்புறதுக்கு முன்னாடி எங்களோட லாஸ்ட்டு ட்ரிப். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு ஜாலியாக நாங்கள் மறுபடியும் ட்ரக் பண்ணி கீழே இறங்கி வந்துட்டோம். மறுபடியும் எங்களுக்கு ட்ரெயினை கேட்ச் பண்ணணும். ஸோ கொஞ்சம் வந்ததோட இறங்குறப்ப ஃபாஸ்ட்டாக பண்ணிட்டோம். பட் நாங்கள் ட்ரெயினுக்காக அவசர அவசரமாக வந்தோம். வழக்கம் போல் இந்த ஆர்இஆர்பி வந்து சொதப்பிருச்சிங்க. காத்திருந்து எஃபெக்ட் தான். என்னோடய ஷார்ட்ஸில் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ரொம்ப வெயிட் பண்ணி கடைசி ஃபைனலி வி கேட்ச் த ட்ரெயின் அண்ட் வி ரிட்டன் பேக் டு ஃப்ராங்க்ஃபர்ட். மீண்டும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.